சீசன் 4 உங்களை தான் பார்ப்பேன். பார்த்தாத்தான் ஒரு ஐடியா வரும். அப்பதான் முதல் முறையாக நான் பார்க்கறதுக்கு போறேன். அதே மாதிரி திரும்ப பாப்பா அவதான் கேட்குறான், அங்கிள் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா, அதனால அவருக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு நான் கோயிலுக்கெல்லாம் போய் தேட்டருக்கு போகிறோம், ஷோ இல்லை சார் அப்படின்ட்டாங்க. அந்த தடத்தில் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு. Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Island Massage, Skin Med and The Label Eye. Hey days எல்லாருக்கும் வணக்கம், welcome back to our channel and welcome to நெஞ்சமே நெஞ்சமே. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கப்பல் பார்த்தோன்னா, இப்போ நடந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில கலக்குன்னு கலக்கி நான் பார்த்து செமையா பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கடைசியில ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்பா வந்து காசு ஜெயிச்சு கொண்டாடி இருக்காங்களே. நம்ம மிஸ் பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் அவங்கள பார்த்து செம ஜாலியா ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் வெல்கம் கொட்டாச்சி அண்ணா அண்ட் அஞ்சலி அக்கா. ஹாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. நாங்க இன்னைக்கு பாப்பாவையும் மிஸ் பண்றோம். அவங்க வந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருந்தா இப்ப வந்து ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க, அவங்க இருக்காங்களா அப்படின்னு எங்க கிட்ட சண்டை போடுவா. நீங்க அப்படியே பின்னாடியே வந்து அதையும் எடுத்துடலாம். 2 பேருக்கு இன்னும் எப்படி அது சண்டை வருது. நாங்களுமே ஆக்சுவலி பார்க்கணும் வருவாங்க அப்படின்னு நினைச்சோம், பட் இட்ஸ் ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரையில ஒரு கப் அடிச்சிருக்கீங்க. பெரிய விஷயம், ஆக்சுவலி பெரிய விஷயம். நாங்களும் அதுல வந்து போன சீசன்ல இருந்தோம். தெரியும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆக்சுவலா இந்த வாட்டி இன்னும் கஷ்டம். ஆமா, டஃபா இருந்துச்சு கேம்ஸ் எல்லாம். கேள்விப்பட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களை எல்லாம் நாங்க பார்த்தோம். பார்த்துட்டு நீங்க எல்லாம் எப்படி விளையாடுறீங்க, எல்லாம் மாதிரி சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு. அப்புறம் தான் ஓகே, செமிஃபைனல்ல இருந்து ஒரு ஃபயர் வந்துச்சு எங்களுக்கு. ஆனா கேம் எல்லாம் கொடுக்குறப்போ என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாதுல்ல. இப்போ நாங்கள் சீசன் 4 உங்களை தான் பார்ப்போம். பார்த்தாத்தான் ஒரு ஐடியா வரும். ஐயோ, எங்க சீசன் வேற பாத்துட்டீங்களா? நல்லா இருந்தது. நல்லா பாடம் எல்லாம் தூக்கி அடிச்சு உடைச்சு. ஆமா, அதுல ராமர் கெட்ட போடுறேன்னு என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க இவங்க. இல்ல, எனக்கு ஆக்சுவலா ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. விஜய் அஜித் அந்த டான்ஸ், அதுக்கு எல்லாம் நான் வந்து தலை, இவர்தான் தலை. பார்த்தேன், அந்த இது பார்த்தேன், அது சூப்பரா இருக்கு. அடிப்பாங்க. அது வேண்டாம், அந்த மாதிரி கெட்ட போட்டு வந்திருந்தோம். ஸ்டேஜுக்கு பின்னாடி நிக்கிற வரைக்கும் தெரியல, உள்ள என்ட்ரு ஆனோடனே எனக்கு எல்லாமே மறந்துருச்சு. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கிட்டீங்க. ஆனா சூப்பரா வேற லெவல்ல பண்ணீங்க. எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து இவர் வந்து மார்க் ஆண்டனி, நான் வந்து சில்க். எனக்கு ஐயோ என்னடா இது, இந்த மாதிரி ஒரு சாங் கொடுத்துட்டாங்க, எப்படிடா ஆடுறது. ஏன்னா அவங்க சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதான் கோபி என்ன சொல்லுவாரு, காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல ஒரு கேர்ள்ஸ் வந்து தர குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆடினவா. சூப்பர். ஆக்சுவலி உங்க ஜர்னி சூப்பரா, நீங்க பயங்கரமா விளையாடுறதுனால தான் அதுல நீங்க வந்து கப்புமே ஜெயிச்சிருக்கீங்க. பட் வந்து இப்போ நம்ம ஷோல நாங்க எப்பவுமே ஸ்டார்ட் பண்றதுல என்னன்னா, இது ஒரு லவ் ரிலேட்டடா தானே நம்ம மெயினா பேசுறோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு எல்லார்கிட்டயும் ஆசைப்படுவோம். அது என்னன்னா, உன்னை பார்த்த பின்பு நான். ஸோ இவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து சரி, வீட்டுக்கு நீங்க என் கூட தான் வந்தாகணும். நான் குமார் அவசரப்பட்டிய. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஓகே, இவர் வந்து நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சா, இல்ல போக போக தான் லைக்? இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. மாமாங்கிறதுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சென்னை வந்திருக்கோம். வாவ், சென்னை வந்திருக்கோம், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்திருக்கோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்புறம் மாமா இவர் சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியல. இப்போ வரைக்குமே அது தெரியல. ஆமாம். உங்களுக்கு அப்போ சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லியே வளர்ப்பாங்கல்ல இந்த மாதிரி? அப்படியெல்லாம் சொல்லி வளர்க்கல. ஒரு ஸ்டேஜ்ல இவருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் போது பொண்ணு கிடைக்கலன்னு என்ன பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 4-5 பொண்ணு பார்த்திருப்பீங்களா? நிறைய பார்த்தேன். அதெல்லாம் கிடைக்காம நிறைய பார்த்தவர் நீங்க தான் வேணும் அப்படின்னு. சினிமாவிலேயே அல்ல ஹீரோனியே நான் பார்த்துட்டேன். கடவுளே. சரி, ஓகே, அவங்க நமக்கு செட் ஆகாது, மாமா இல்லை காப்பாத்துக்கிற மாதிரி என்னால முடியலடா. பட் ஆனால் நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருப்பீங்க. இப்போ இவர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அதுதான் எங்களுக்கு தெரியவே இல்லை. கல்யாணம்னா வந்துட்டு மாமாவை தானே கல்யாணம் பண்ண போறோம், ஓகே ஜாலியா இருக்கலாம். அவங்க முதல்ல கல்யாணம், சரி மாமாவை பண்ணிக்கலான்னு மெயின் செட் ஆனது காரணமே, கல்யாணம் பண்ணிட்டோம்னா சென்னையிலேயே இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அக்கா வந்து பொண்ணெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ எங்கள் சித்தி அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி அக்கா
சரி பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அக்கா பொண்ணு இருக்கால கேட்டுக்க வேண்டியதாண்டா அப்படின்ச்சு. அவன் எப்படி இருக்கா அப்படின்னு இது நான் சொல்கிறேன் பேசுகிறேன்னு சொல்லி போட்டு அவங்க பேசிக்கிட்டாங்க. பேசின உடனே என்னை பார்க்கறதுக்காக வர்றாங்க. நம்ம உதயம் தேட்டர் வாசல் வழி அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்கறதுக்கு போகிறேன். ஒரு சன்னின்னு சொல்லுவாங்களே அந்த சன்னி வண்டி வாங்கியிருக்கேன். கண்டிப்பா உனக்கு தெரியும். ஏன்னா அப்போ தான் பைக்கெல்லாம் வச்சுருக்கிறேன்னு சொல்லி போட்டு அப்போ தான் கொஞ்சம் இதாகும். பைக்கிட்டு போய் நினச்சிட்டு ஓகே நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க ஓகே வந்துடுங்க ரொம்ப அப்படின்னு சொல்லி போட்டு சீட்டெல்லாம் போட்டு ஆட்டோக்காரர்கிட்ட நான் முன்னாலே போகிறேன் பின்னால் வாங்க போயிட்டு இருக்க ஆட்டோ டக்குன்னு இன்னைக்கே நம்ம ஏதோ ஒன்று பண்ணதில் போட்டு ஓடி போய் சுடிதார் ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த சுடிதார் போட்டுக்க ஒரு கவரிங் ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து கவரிங் அவங்களுக்கு பார்த்தா கல்லெல்லாம் இருக்கும்ல பல பலன் இருந்தால் போதும்ல அது ஒரு டிசைன் தானே முக்கியம். இன்னொன்று வாங்கி கொடுக்குற மனசும் பார்க்கணுங்க. வந்த உடனே ஒரு மாமா இதெல்லாம் வாங்கி தரல. நீங்க இப்ப மாமான்னு தான் கூப்பிடுவீங்களா? எப்பவுமே மாமா தான் வீட்லயும். மாமா தாய் மாமா தானே. பட் உங்களுக்கு திடீர்னு இந்த செல்லமா வாடா போடா அதுதான் நிறைய இருக்கும். அப்பப்போ கெட்ட வார்த்தை கூட வரும். அதெல்லாம் நிறைய அதெல்லாம் வாடா போடா அதெல்லாம் இல்லாம எப்படிங்க குடும்பம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து கேம் ஆரம்பிக்கும் போதும் அங்க எம்எம்சில வந்துட்டு எங்க வாங்க போங்க எல்லாரும் மாதிரி நம்ம அப்புறம் கேம் டேய் என்னடா பண்ற சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. அப்ப எல்லாரும் சிவரூபத்தை ஓ அப்பதான் ராதா முன்னாடி வந்திருக்கிறோம். என்னது வாடாவா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேம் செல்லமா கூப்பிடுறதுதான். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க ஃபேமிலி பிஃபோர் மேரேஜே வந்து நீங்க ஃபேமிலி. பட் அதுக்கும் இப்போ உங்க ஃபேமிலிக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ தாய் மாமா பட் இப்போ உங்க ஹஸ்பண்ட் அண்ட் உங்களுக்கு இப்போ பாப்பா இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அது என்ன மாதிரியான ஒரு டிரான்சிஷன்? அக்காவா இருந்துச்சு இப்போ மாமியாவா இருக்கு. இதுதான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எப்படி? எனக்கும் ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டே இருந்தது. மாமா மாமா புருஷ மாமா. இப்போ அது தாய் மாமா இது வந்து புருஷ மாமா அவ்வளவுதான். சோ பேரண்டா நீங்க வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? லைக் உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. சின்ன வயசுல நம்ம ஜாலியா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல இப்ப எங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன சண்டைகள் வரும். இப்ப அவ பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் மெச்சூரிட்டியா டீல் பண்றது இந்த மாதிரி. சரி ஓகே அவர் சொல்றதை நம்ம கேட்போம், இவர் வந்து இவ சொல்றதை நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பாப்பாக்காக எல்லாமே இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கு. பாப்பா ஜட்ஜ் நாங்க ரெண்டு பேரும் எந்த தவறு செய்தாலும் ஆளுக்கு ஒரு கூண்டில் நிக்கிற மாதிரி அவங்க ஜட்ஜ் இதுதான் நீ செய்தா இதுதான் நீ செய்தா ஓகே ஓகே சார் வீட்லயும் தான் போல கேர்ள் சைல்டு தான் வந்து ஓகே நீ என்ன பண்ண பொண்ணு வந்து ஆனா அப்பாக்கு தான் சப்போர்ட்ன்றலாம் இல்ல நியாயம் நியாயம் இது சொல்லிடுவாங்க. இல்ல நார்மலா பேசிக்காவே பார்த்தேன்னா ஜென்ஸ் தான் வந்து நியாயமா இருக்கும். எப்பத்துல இருந்து அது நான் கேள்விப்பட்டதில்லை அப்படி ஒரு விஷயத்தை. அவர் புரிஞ்சிச்சு பாருங்க ஜென்ஸோட என்ன இந்த மாதிரி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அவங்க வந்து மூவில வந்து ஹிட் ஆகி நிறைய பேர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணும்போதெல்லாம் உங்களோட குழந்தை இல்ல ஏய் யூ நம்ம பாப்பா இப்படிலாம் இருக்கா. ஸோ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு? ப்ரௌடா ஃபீல் ஆச்சு ரொம்ப பயங்கரமா. இவரோட சின்ன சின்ன ஆசைகள் பெரிய ஆசைகள் எல்லாமே பாப்பா வந்து ஷைன் பண்ணி பண்ணும்போது அது சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. நான் நம்ம வாய்ப்பு தேடி அலையிறப்ப உங்களுக்கு தெரியும். இப்போவெல்லாம் வந்து நமக்கு ஃபோன் இருக்கு, நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம், ஒருத்தர் கூப்பிட்டுறலாம்ல. அப்போ எதுவுமே கிடையாதுல்ல. நம்ம எந்த எதாக இருந்தாலும் படி ஏறணும், படி ஏறி முதல்ல அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சமாளித்து அதுக்கப்புறம் டைரக்டர் பார்க்கணும். டைரக்டர் பார்க்காமே நிறைய கம்பெனிகள் வந்து முன்னால் மட்டும் பார்த்துட்டு ரொம்ப முயற்சிகள் பண்ணி தோல்வி அடைஞ்சு எல்லாம் வந்திருக்கிறோம். சரி இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி போட்டு ஏங்கி இருக்கிறோம். எல்லாமே மிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து என் பொண்ணு வந்து நடிக்கிறப்போ வந்து அந்த கம்பெனிலேருந்து கூப்பிட்டு நான் நிறையா டைமு அவங்கள பார்க்க முடியாமல் நிறையா வருஷங்கள் கூட வந்து நான் காத்திருந்துருக்கேன். ஆனால் நான் வந்து இவ நடித்த உடனே அதே கம்பெனியில் கூப்பிட்டு நம்மளை கூட வந்து பேசி எல்லாம் இது அதெல்லாம் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. ஸோ பாப்பா வந்து அந்த அந்த ப்ரௌடாக இருந்திருக்கும். இப்போ தகவல் ஒன்று எங்களுக்கு வந்து லீக் ஆயிருக்கு. லைக் என்னன்னா கும்கி 2ல வந்து நீங்கள் தான் மெயின் வில்லன், ஒரு முக்கியமான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்லலாமா? இல்லை எனக்கு என்ன அப்படின்னா என் பொண்ணு தான் மெயின் கேரக்டர். ஓகே. அதில் வந்து சின்ன வயசு ஹீரோயின் வந்து மானு தான் பண்ணியிருக்கா. ஓகே. அவ கூட தான் நான் எப்பவுமே ஷூட்டிங்னா நான் தான் கூட இருப்பேன். ஓகே. எல்லாமே இருப்பேன். நான் வந்து எந்த கம்பெனிக்கு எந்த டைரக்டர் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போனாலும் காரில் அவ்வளோ நான் பேசிக்கிறது. அவங்க டைரக்டர் யார், அவங்க எப்படி பண்ணுவாங்க, அவங்களோட இதெல்லாமே நான் அவளுக்கு சொல்லி கொடுப்பேன். பெரிய டைரக்டர் தங்கம் இவங்க பிரபு சாலமன் சார். அப்பா நிறையா டைம் அவர் படங்களுக்கெல்லாம் வந்து ஆஃபீஸில் போய் காத்திருக்கேன். அவர் பார்க்க முடியல, நிறையா மிஸ் ஆகிருக்கு. அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவுக்கு கிடைக்கல, உனக்கு கிடைக்கிது. ஆனால் ஒரு சீனாக இருந்தாலுமே அதை வந்து நீ வந்து காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறப்போ வந்து அவளுக்கு அது புரிஞ்சுக்குவா. இப்போ ஏற்பட்ட டைரக்டராக அது நம்ம பார்க்கணும் அப்படின்னு.
அங்கே போனால் பார்த்தா பேசினா எல்லாம் பண்ணா பேசி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அவர் தான் டக்குன்னு எந்திரிச்சு அவள் தான் கேட்குறா, அங்கிள் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஏன்னா நிறையா டைம் உங்கள் வாசலில் வந்து நின்னாரா, உங்களை பார்க்கலையா, அதனால் அவருக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு நான் ஒன்றுமே இல்லை, டப்புன்னு என்னடா இப்படி கேட்டாள் அப்படின்னு. அப்படியே கொடுத்துடலாம்ப்பா, அதெல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இதாகிட்டார். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சுது. ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தாய்லாந்தில் போச்சு ஷூட்டிங். பாப்பாவெல்லாம் வச்சு சாங்ஸு அது இதெல்லாம் வச்சு ரொம்ப எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் முடிச்சு வந்து உட்காந்துருந்தேன். அன்றைக்கி தான் மறுநாள் கிளம்புறோம். நல்லா ஏதோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றப்போ பக்கத்தால் வந்து உட்காந்துட்டு கொட்டாச்சு, முடி ஏதாச்சும் படத்துக்கு வச்சுருக்கீங்களான்னாரு. அப்படியெல்லாம் இல்லை சார், வச்சுருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ, வேண்டாம்னு சொன்னாங்கன்னா எடுத்துருவேன் சார். ஊருக்கு போன உடனே ஃபுல்லாக மொட்டை அடித்த மாதிரி இவ்வளோ முடி போட்டு வச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னாரு. பார்த்தா அது மாதிரியே போனேன், நின்னேன். செகண்ட் ஷெட்யூலில் ஃபுல்லாக நடந்து வர்றதை எடுக்கிறாரு, ஒரு மாதிரி ரக்கட்டாகவே எடுக்கிறாரு. ஒரு படம் வர்றப்போ அது கரெக்டாக தெரியும். ஆக்சுவலாக நான் அதை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். ஏன்னா நான் அவங்கள வந்து காமெடி பண்ணி பார்த்துருக்கோம், வில்லனா வந்து யோசிக்கும் போதே. அர்ஜுன் தாஸும் அர்ஜுன் தாஸும் நானும் தான் ஆப்போசிட் அவரு தான். ஆமாம், நாங்கள் 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கோம். எனக்கு நான் செகண்ட் ஷெட்யூல் போச்சு, எனக்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஷெட்யூல் எடுத்தார், எனக்கு தான் போச்சு. அப்போ தான் நினச்சேன், ஒரே ஒரு வார்த்தை தான் என் பொண்ணு கேட்டா. எவ்வளோ வருஷங்கள் நம்ம காத்திருந்துருக்குறோம், காத்திருந்தங்காட்டிக்கு தான் அந்த பெயினோட வலியோட இது இன்னைக்கு செகண்ட் ஷெட் ஒரு 15 நாள் ஷூட்டிங் போதுன்னா 15 நாள் ஒரு ஷெட்யூலு, வேற ஒரு ஊர், வேற ஒரு பெரிய ஒரு இடம். இதில் வந்து நமக்கு ஒரு ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அது வந்து என் மகளால் எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு. 2 பேரும் முதல் முறையாக நடிக்கப்பட்ட படம் கும்கி 2, அதுக்காக காத்திருக்கோம். கண்டிப்பா அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவியா இருக்கும். இன்னொன்னு எவ்வளவு மெச்சூர்ட்ல அவங்க இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு கேட்கறது இவ்வளவு சின்ன பொண்ணு. ஏன்னா நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பாப்பாவை பத்தி, ரொம்ப மெச்சோர்டு, நல்லா ஹேண்டில் பண்ணுவா எல்லாத்தையும் அப்படின்னு. ஸோ இப்போ ஆக்சுவலி அவங்க வளர்ந்துட்டாங்க, நல்லாவே வளர்ந்துட்டாங்க. பட் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி சின்ன வயசுல இருந்து இருக்குதுங்கிறது நீங்க 2 பேரும் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஸோ உங்க ப்ரொஃபஷனல் லைஃப் பத்தி பேசணும். இப்போ வந்து இவங்கள ஒரு 3 வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த 3 வார்த்தை நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ரொம்ப பாசமானவள், அன்பானவள், பண்பானவள், கோவமானவள், என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஒரு 3 வேர்ட்ஸ்ல நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? நீங்க சொல்றதை பொறுத்து தான் வீட்டில் பிரியாணியா இல்லை வேற ஏதாவது நாளைக்கு தெரியும். மட்டன் குழம்பா, எலும்பு குழம்பா, எல்லாம் தெரியும். அஞ்சலி பற்றி நான் சொல்லணும்னா, என்னோட வாயில தான் இருக்குது எனக்கு சனி. உங்களை பத்தி மாதிரி இருக்கே. இல்லை, எந்த மாதிரி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே வருவா. நான் அதையும் தாண்டி நாம் கொஞ்சம் புத்திசாலித்தன மாதிரி பேசணும்னு இவங்கிட்ட நினச்சோம்னா அங்கே சண்டை தான் வரும். இது எனக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, டெஃபினெட்லி இது எல்லாம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எப்பவுமே முதல்ல புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாவே எனக்கு ஒரு மாதிரி கோபம் வரும். புரிஞ்சுதானே நம்ம என்ன லூசா, நம்மளுக்கு இங்கே தட்டி எழுப்பி நம்மளுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்கன்னா இங்கே புரிஞ்சாலி கேட்ட கொஸ்டின் வேற, நீங்க சொல்ற ஆதங்கம் எல்லாத்தையும் ஒரே ஸ்டேஜ். அதனால அவங்களோட வழியிலேயே போய் பேசி நம்ம இது பண்றதுதான். நான் பாசமானவளா அன்பானவளான்னு கேட்டாங்க கொஸ்டின். மறந்தே போச்சுடா. பாசமானவளா அன்பாளான்னு கேட்டா ரெண்டுமே இல்ல. என்னப்பா இப்படி சொல்ற, ரேங்கிங் பண்றியா? பிரியமானவன். அந்த ஒரு வேர்டுக்கு வந்து நீங்க சொல்லாத வார்த்தையை சொல்லணும் இல்லையா, அதுக்காக. இல்லை பிரியமானவன். நம்ம எவ்வளோ சண்டை, எந்த மாதிரி எல்லாம் கோபங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்குள்ள எல்லாம் இருந்தாலுமே யாருக்கிட்டையுமே வந்து நம்மளை விட்டு கொடுக்க மாட்டா. அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். பரவாயில்ல அப்படி இருக்கும். மற்றவங்க யாராச்சும் டிஸ்கஸ் பண்ண புரியாத வார்த்தையில் ஏதாச்சும் சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல நான் சங்கடம் ஆயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல கோபமாவா, நமக்காக வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிற ஒரு ஆள் இருக்கு அப்படிங்கிறப்போ தைரியம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் ஒரு 3 வேர்ட்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணலாம்னா ஏதாவது ஒரு 3 வார்த்தை. இவர் பாசக்காரர் தான். ஐ மீன் பாசத்துக்காக நிறைய ஏங்குற பர்சன் தான். என்ன கொஞ்சம் கோவப்படுவார் அதிகமா. பாசக்காரர், கோவக்காரர். ஆமா, எல்லாமே இவருக்கு. கோவம் இருக்குதுனாவே பாசம் அதுதான் இருக்கு. சொல்றேன். நானும் அடிக்கிற கைதான் அணைக்கும். அதுதான் சொல்றேன். கோபம் அதிகம் பேசுவாரு. ஆனா அதே செகண்ட் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஏதாவது வடை, பஜ்ஜி, சொஜ்ஜி இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், இந்த சாப்பிடு, மழை வருது, அந்த இது மாதிரி சாப்பிடுவா. அப்படிலாம் வந்து இவரை வெறுப்பதுக்காக இதெல்லாம் எனக்கு பிடிக்காது போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப பாசம் எடுத்து சாப்பிடுவோம்.
எங்களுக்கு வேணும் அந்த பஜ்ஜிலாம் சும்மா நாங்க ஸ்டார்டிங்ல. ஆமா, ரொம்ப பாசக்காரரு. ஸோ இப்போ நம்ம எல்லார் லைஃப்லயும் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதை பத்தி அடிக்கடி நம்ம நினைச்சு பார்ப்போம், சே இப்படி ஒன்று நடந்துச்சுல நம்ம லைஃப்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு விஷயம் திரும்ப நான் அதே இடத்துக்கு போய் நின்று அந்த விஷயத்த நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது வந்து நான் அப்படியே மறுபடியும் அந்த இடத்துல நிக்கணும்னு நினைக்கிறேன். பாப்பா பிறந்தோட சந்தோஷமா ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி திரும்ப பாப்பா பிறந்த கதை இப்படி போகுதா? ஏய், எங்க கொக்கி போடுறாரு பாத்தீங்களா? தனியா உங்ககிட்ட கேட்டிருப்பாரு, நீங்க ஒத்துக்கல. இல்ல, 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 இல்ல. Actually, என் பொண்ணுதான் இப்ப கேட்டுட்டு இருக்கா. பொண்ணுக்கு வேணுமாமா தம்பி தங்கச்சி? எனக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு. போதும், நீயே வந்து உங்க அப்பா கூட விளையாண்டுக்கோ, என் கூட விளையாடு போதும். ஆனா அவ ரொம்ப பொசசிவ். சும்மா அந்த மாதிரி தான், நான் வேற யாராவது பாப்பாவை தூக்கி கொஞ்ச நாவே போதும் வை என்ன கொஞ்சம். சும்மா எப்பவாவது வெறுப்பேத்துறதுக்கு இந்த மாதிரி சொல்லுவா. ஆனா ரொம்ப பொசசிவ் எங்க 2 பேர் மேலயும். யாராவது குழந்தை தூக்கி கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருந்தானா, மம்மி போதும் மம்மி என்ன கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்ருவா. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ மறுபடியும் அந்த ஹாப்பினஸ் எப்போ வரும்? பாத்தீங்களா, இன்னொரு வீடு வாங்குறப்போ அந்த மாதிரி பாப்பா கேக்குறீங்க, அவங்க இன்னொரு வீடு கேக்குறாங்க. ஆமா, இப்ப அந்த சீக்கிரமா அந்த இதெல்லாம் எப்போ முடியும்? எல்லாருக்குமே அந்த இஎம்ஐ இருக்கும், அதை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த EMI எங்க போனாலும் நம்மள துரத்துதுடா. கண்டிப்பா அந்த ஒரு definitely. ஹாப்பினஸ் எங்க லைஃப்ல வந்து மறக்கவே முடியாது. எனக்கு வந்து எப்படின்னா, நம்ம 600 ரூபாய் வாடகையிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு சென்னையில். அப்போ அதெல்லாம் தாண்டி வாடகைலாம் தாண்டி இப்ப அதே சென்னையில ஒரு வீடு அந்த இவங்க சினிமால ஸ்ட்ரைக் நடக்கும் போதெல்லாம் ரெண்ட் கொடுக்க முடியாது. அந்த டைம் எல்லாம் வந்து நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அந்த டைம்ல சத்தியமா வரக்கூடாது. இப்போ இந்த வீடு வாங்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸையே நம்மளால முடியுது, நம்மளால பண்ண முடியுதுங்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ். இல்லை, நம்ம இந்த மீடியாவில் இருக்கங்காட்டிக்கு நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் மந்த்லி பேமெண்ட் கிடையாது, சம்பளம் கிடையாது. நாம் வந்து எந்த புதுசாத்தனமாக நம்மளுக்கு எப்போ அந்த இதெல்லாம் இருக்கோ அப்போ தான் சம்பாரிச்சிட்டே இருப்போம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு சுத்தமாகவே இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் இருந்ததுன்னா அதுவும் சுத்தம். அப்போ நம்ம யார் நம்மளுக்காக பண்ணுவா? அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து யாருமே வந்து கடனே கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தான் நிரந்தர வருமானம் கிடையாதுல்லன்ட்டுருவாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து இன்னும் கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கோம், வீடு வாங்கிட்டோம் அப்படின்றப்போ கண்டிப்பா நிறைய மிடில் கிளாஸ் கூட ரிலேட் ஆகும். ஏன்னா எல்லா வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்குமே நம்ம ஒரு நாள் வீடு வாங்க மாட்டோமா, நம்ம ஒரு நாள் நம்ம சொந்த வீட்டுல உட்கார்ந்து நம்ம சாப்பிட மாட்டோமான்னு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். 2 பேருக்கும் அது காமனா இருக்கு, வீடு வாங்கினது எங்களுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம்னு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னன்னா, இது சும்மா ஒரு குவெஸ்டின் தான். இப்போ ஏதாவது ஒரு மூவி கேரக்டர், இப்போ வந்து அண்ணா இவர் வந்து இந்த மூவி கேரக்டரா தான் எனக்கு ஃபீல் ஆகும். சும்மா இப்போ வந்து கில்லி பிரகாஷ் ராஜ்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் சும்மா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கலாம்னா எது கொடுப்பீங்க? இவருக்கு வந்து இந்த ரகுவரன் கேரக்டர் செட் ஆகும். வில்லன் வில்லனுக்கு இவர் செட் ஆவார். நான் எந்த வில்லன் பார்த்தாலும் இந்த வில்லன் கேரக்டர் நீ பண்ண உன்னை காமெடின்னு நினைச்சு தப்பா செலக்ட் பண்ணிட்டாங்கப்பா, நீ சரியான வில்லன். ஏதோ நம்ம ஒரு படம் பார்த்துட்டு வரப்பதான் அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ண. காக்கி படத்துல வந்து ஒரு வில்லன் வருவார் இல்ல, அவர் நேம் தெரியல, இதே மாதிரி ஹேர் எல்லாம் வச்சு கொஞ்சம் நிறைச்சி இதெல்லாம் இருக்கும். அந்த கேரக்டர் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறப்போ அப்படின்னா அப்படி எனக்கு வந்து என்னன்னா, எந்த படம் பார்த்தாலும் நல்லா ரசித்து பார்த்துட்டு இருப்பேன், சாப்பிட்டு பார்ப்பேன். அந்த ஒவ்வொரு இதையும் வந்து எல்லாம் இவகிட்ட வந்து எப்படி பாருன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறா. ஒரு செம்ம இல்லை, சூப்பர் இல்லை அப்படின்னா இவங்க இனிமேல் படமே வரக்கூடாது. ஆக்சுவலி சினிமால இருக்கவங்க கூட படம் பார்க்கறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலலாம் எனக்கு இந்த மீடியாலாம் தெரியாது, பட் எங்க அப்பா மீடியால இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து அப்படிதான் ஏதாவது ஒரு படம் பார்த்தா, இப்போ இந்த ஷார்ட்டை இதை இப்படி டாடி கொஞ்சம் படம் பார்க்க விட்டா நிம்மதியா இருக்கும் டாடி, அப்படிதான் ஃபீல் ஆகும். இவர் படத்துக்கு போயிட்டு கிளைமேக்ஸை சொல்லிட்டு உட்கார வச்சிருவாரு. மனுஷனாடா நீங்கலாம். ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கொடுமை. நான் என்ன பண்ணுவேன், ஃபேமிலியா போறோம்னா இவரை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சுட்டு எனக்கு நடுவுல யாரையாவது உட்கார வச்சு நான் லாஸ்டா உட்காந்துவேன், நீங்க யாராவது உட்காந்துங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாரு ஹீரோ கொண்டுருவாங்க. அதுக்கு முன்னால வேற ஏதாச்சும் நம்மள கோவப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை பேசுங்க, படமா பார்க்க போறேன் விட்டு கிளைமேக்ஸ் இதுதான் சொல்லிவிட்டு தான் கிளைமேக்ஸ் இதுதான். அப்புறம் அடுத்த சீன் இவர் வந்து ஃபர்ஸ்ட்
ரிலீஸ் ஆன உடனே போய் படம் பார்த்துருவாரு. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் எங்களை எல்லாம் கூட்டிட்டு போவார். கதையும் சொல்லி கூட்டிட்டு போகும்போது ஆனா மானு சொல்லிடுவான், இந்த மாதிரி பா தயவு செஞ்சு கதையை சொல்லாதப்பா கதை ப்ளீஸ் சொல்ல மாட்டேங்க, அதனுடைய கண்டென்ட் இதுக்காகத்தான் கிளைமேக்ஸ் சொல்லி உட்கார வச்சிருவாரு. ஐயோ எதுக்குடா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அப்படி பண்ணி விட்டுருவாரு. ஆக்சுவலா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் லைக் அண்ணன் பண்ண கேரக்டர்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் சூப்பரா பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது? விவேக் சார் கூட வேஷ்டி தூக்குனதுதான். உங்களுக்கு அதான் ரொம்ப ஃபேவரட்? இல்ல எனிமியில வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன் ஃபுல்லா. ஆக்சுவலா வந்து இவர் காமெடி பண்ற எதுவுமே எனக்கு பிடிக்கல. எனிமில வந்து அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த குனிஞ்சு இவரோட அந்த மேனரிசம் எல்லாம் மாத்தி பண்ணாம இவரா நடிச்சது எனிமி. சோ இவர் வந்து எனக்கு அந்த பெண்ணின் மனதை தொட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவரோட மேனர்ஸ் எல்லாம் எனக்கு பெரிய ஐடென்டி ப்ரூஃப் இன்னைக்கு அடையாளம் தெரியுதுன்னா எனக்கு முதல் படம் அதுதான். ஆக்சுவலாக நான் வந்து சொல்லுவேன், கொஞ்சம் போதும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் போதும், வேற ஏதாவது கெட்டப் பண்ணுங்க, வேற ஏதாவது உங்களோட ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் மாற்றிக்கோங்கன்னு நான் சொல்லிட்டே. நாம மாத்துறதை விட டைரக்டர் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வெற்றி கொடுக்கட்டில் சார்லி சார் எல்லா படத்துலையுமே காமெடி பண்ணியிருப்பாரு, அவரும் அது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் தான். ஆனால் அந்த இடத்துல வந்து வேற மாற்றி பண்ணாங்கல்ல, வீட்டுல கூட யாரும் இல்ல மதிக்கிறது இல்ல. அது மாதிரி வந்து ஒரு டைரக்டர்கள் ஃபீல் பண்ணுறது தான். இந்த கேரக்டரை இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும். என் பொண்ணு சாதாரணமாக தான் கேட்டான், ஆனால் அவர் வந்து எனக்கு கொடுத்தது என்னது காமெடி கொடுக்கலையே, அந்த இடத்துல இப்படி இவனை பண்ணா எப்படின்ட்டு அவருக்கு தோணுச்சுல்ல. அது மாதிரி காமெடி விட அந்த வில்லன் நெகட்டிவ் ரோல் நல்லா வரும். கூடிய சீக்கிரம் நடக்கும். அண்ணாவை பார்க்கும்போது எங்களுக்கு இவரு பயப்படுற லெவலுக்கு நிறைய நெகட்டிவ் ரோல்லாம் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த விஷயம்லாம் பேசணும். இப்போ என்னன்னா பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவோம்ல, இப்போ வந்து இவங்களுக்கு ஒரு 3 ஆசை, இதை அச்சீவ் பண்ணணும்னு இந்த 3 ஆசை வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்றாரு. சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இந்த தாய்லாந்து போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். சொன்னதே அந்த மாதிரி தான், கரெக்டா சொல்லிட்டாரு. இல்ல அவங்களுக்கு இருக்கிற ஆசை சொல்றேன். இவங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு ஆசை இருந்தது. ஆனால் பாருங்க, எனக்கு எப்போ நான் எந்த நாட்டுக்கு போகணும்னாலும் எங்களுக்கு நானும் மானும் போயிடுவோம் பொண்ணும். அப்போ வந்து எங்களுக்கு பாய் சொல்லி போட்டு போவோம். அப்போ எல்லாமே வந்து அப்போ கொஞ்சம் நான் உள்ளுக்குள்ளே நினைப்பேன், ஃபேமிலியாக நம்ம வந்து பேரண்ட்ஸ்ல எல்லாம் யாரையும் கூப்பிட்டு போகலைன்னாலும் சரி, இவளை நம்ம கூப்பிட்டு போக அந்த இது இல்லாமல் இருக்கேன், சரி நாம் கரெக்டாக சூப்பராக சம்பாரித்து இவளை கூப்பிட்டு போகணுன்றதெல்லாம் இருந்துச்சு. அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் போன வருஷம் நடந்தது. போய் 15 நாள் சூப்பராக மலேசியாவில் போய் எல்லாம் நல்லா இருந்துட்டு சென்னைக்கே நான் அவ்வளோ ஆசைப்பட்டு வந்தேன். இன்னொரு இதுங்கும் போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க என்னோட 3 பக்கெட் லிஸ்ட் கேட்டாங்க, அதை சொல்லுங்க கரெக்டாக. இவங்களுக்கு வந்து என்னென்னா அதை சுற்றுலா ஜாலியாக வெளியில் போகிற சுற்றுலா, எல்லா நாடுகளாக இருக்கட்டும் தீவுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக அப்படி போகிறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி வந்து ஒரு 20 நாள் 1 மாதம் அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்கணும் ஃபேமிலியாக, அப்படி ஒன்று நான் நினச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு இப்போ சீரியல் நடிக்கணும்னு ஆசை வந்துருக்குங்க. ஆமா இல்ல இப்ப வந்து இப்போ லாப் மிஸ்டர் மிஸ்ஸஸ் லாப் அஞ்சலி போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும் ஓகே நான் தான் போட்டோ எடுத்துக்கலாம். சொல்ல இப்போ நான் அந்த செமிஃபைனலில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அந்த ஒரு கேம் வந்துட்டு. ஸோ எல்லாருக்குமே இப்போ என்ன தெரிய ஆரம்பிச்சு, கேட்குறவங்களாம் நீங்கள் நடிக்கலாம்ல, நீங்கள் சீரியல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர் வந்துச்சு, இவர் தான் வேண்டாம், பாப்பா குட்டியா இருக்கா, வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பண்ணும் போது இப்போ நான் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருக்கேன், நான் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ நிறைய கேட்குறாங்க அப்படிங்கும் போது சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நீங்க பண்ணலாம், உண்மைதான். இல்ல நிறைய பேருக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறான் அஞ்சலி, வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நான் குரல் கொடுத்துருக்காங்க, இப்ப அவங்களுக்காக வந்து அண்ணன் குரல் கொடுக்குறாரு. அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அது ரொம்ப டஃப்பான ஒரு கேமு. எல்லாருமே வந்து எங்களையே சூஸ் பண்ணாங்க. அந்த இதில் சூஸ் பண்ணுறப்ப வந்து பரவாயில்ல விளையாடலாம். மொத்தம் 6 கேமு, 6 கேமில் 4 எல்லாருமே யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னா அப்படி சூஸ் பண்ணல. யாருக்கிட்ட விளையாண்டா நம்ம ஜெயிப்போமோ அப்போ கூப்பிட்டுக்கலான்ட்டு கொட்டாச்சென்னையோட விளையாடுறேன்ட்டு எல்லாருமே சொன்ன ஆரம்பிச்சோம். நாங்களும் ஓயாம சரி விளையாடலான்ட்டு விளையாண்டோம். அதுல என்ன ஆகி போச்சுன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான கேம், வெயிட் தூக்குற மாதிரி இது மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சில இதெல்லாம் நான் தூக்குறேன் பண்றேன், என்னால முடியல அஞ்சலி அப்படின்ட்டு டேய் போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெட்டிக்கு சாமி எல்லாம் வந்துருச்சு. என்ன ஆமா சிவா
சிவா அப்படின்ட்டு வேற மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. இவர் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்றாரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி வரும். ஏன்னா அந்த எல்லாரும் வெறியில நம்ம choose பிரீத் என்னோட பண்ணும்போது- பிரீத் வந்து என்னையும் மீறி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் அங்க நினைச்சிட்டாங்க, ஐயோ இவளுக்கு சாமி வந்துருச்சு, சாமி வந்து ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா, விளையாட ஆரம்பிச்சிட்டான்னு. பிரீத் என்னால பண்ண முடியலங்க. ஒரு ½ ஒரு கம்பி சுத்திட்டே இருந்தா எப்படி இருக்கும் கயிறு வச்சு, அந்த மாதிரி ஒரு ½ கர 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 அந்த கரன்னு கயிறு வந்து உடம்புல சுத்திட்டே என்னால இருக்குது. நிக்கிறேன், எனக்கு செட் அப்படியே சுத்துது, என்னடா இதுன்னு. அந்த வீடியோலாம் செம்ம வைரல் ஆயிடுச்சா. நாங்க மால் போயிருந்தோம். only அஞ்சலி மால் fans. சார் நீங்க இப்போ கொஞ்சம் தள்ளுங்க, அவங்களுக்கு- அஞ்சலிக்கு கூப்பிடுங்க, செல்ஃபி எடுக்கணும். செவ்வாய்க்கிழமை ஷூட்டிங் வைப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமே அந்த செவ்வாய்க்கிழமை வந்த உடனே அப்படியே ஆளே டல்லாகி, என்னடா இன்னைக்கு இப்போ நான் காஸ்டியூம் அங்கே சொல்ல முடியல, இங்கே மேக்கப் இங்கே சொல்ல முடியல. ஷூட்டிங் இல்லை இல்ல பேசிட்டு இருக்காங்க, அது ஒரு விஷயம். நான் சீக்கிரமே சொல்றேன், பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் சீக்கிரமே அந்த நல்ல news சொல்லுங்க. ஆமாம், நான் அப்படி வந்து ஒன்று இருக்குது. நான் அதெல்லாம் எனக்கு வந்து அவங்களுடைய சந்தோஷம் விருப்பம்தான். அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. அவங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்குன்னா அந்த டேலண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அது அதுதான் அந்த இடம் தான் இருக்குது. அதை தாண்டி நம்ம இங்கே ரோட்லேயே போய் நடிச்சு காட்ட முடியும். அப்போ நாமெல்லாம் அப்போ ஓடணும் பண்ணோங்கிறத விட இன்னைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதுக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுவோமே கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு தான். அப்ப அந்த கால் வந்ததுமே இவர் தான் பேசினாரு, ஓகே பண்ணு, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி நீங்க பண்ணலாம். நிறைய பேர் கரெக்டா தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்க மாசா நடிக்கிறத பார்க்க நாங்க ஆர்வமா இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நடிக்கிறத பாக்குறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம வைஃப் சீரியல் எல்லாம் நடிக்கிறா அப்படின்னு இருக்குமா? எப்படி இருக்கும்? வீட்டில் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் Actually நான் இருக்கும். டப்பிங்கே ஏதாவது பேசிட்டு வந்தா, என்ன எந்த கேரக்டருக்கு பேசிட்டு வந்த அப்படின்னு கேட்பாரு. வீட்ல திடீர்னு ஒரு கத்துற வில்லி கேரக்டருக்கு பேசிட்டு வந்தா வீட்ல பேன்னு கத்திட்டு இருப்பேனா, என்ன எந்த கேரக்டருக்கு பேசின, எந்த சீரியல் பேசின அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா என் கையில வந்து ஸ்மைலிஸ் வச்சிருக்கோம், எமோஜிஸ் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எமோஜி நான் காட்டுறேன் அப்படின்னா இது வந்து அழற எமோஜி. ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்த்தோன்னே எந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது? இது வந்து எனக்கு இப்போ நீங்க சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டைம் மானுவ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இமைக்கா நொடிகள் ரிலீஸ் ஆகும்போது அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. காலையில் ரிலீஸ் ஆக வேண்டியது மதியம் ஆகலை, மதியம் ஆக வேண்டியது நைட்டு வரைக்கும் போச்சு. கரெக்டாக 12 o'clock ரிலீஸ் ஆச்சு. அப்போ பார்க்கும்போது எந்த சீன் வருதோ இல்லையோ, மானஸ்வி சீன் அவள் பேசினோடனே ஒரு கிளாப் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு கூஸ்பம் வந்து என்னையே அறியாமல் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ நம்ம பொண்ணுக்காக இப்படி ஒரு கிளாப் வருது அப்படிங்கும் போது அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட், ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ஆக்சுவலி அந்த சீன் பயங்கரமா இருக்கும். நானும் அந்த சீனுக்கான ஃபேனு. அதுல வந்து நிஜமாவே எதுக்கெல்லாம் கத்துறோமோ இல்லையோ அந்த சீன் சீன் வந்து வந்து சொட்ட தெரிக்கிற மாதிரி. சொருகிடுவேன். ஆமா, அந்த சீன் வரும்போது பாப்பா வந்து பேசும்போது எல்லாமே கிளாப்ஸ் வர ஆரம்பிக்கும். அது ஒரு இது ஃபீல் இருக்குல்ல, ஒரு 1000 பேர் வந்து ஒரு கிளாப் பண்ணும் போது அது நம்ம பாப்பா அங்கே ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஒரு ஆனந்த கண்ணீர் வரும்ல, அது உங்களுக்கும் சேம்? எனக்கு அதே தான். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் நாள் நாங்கள் படம் பார்க்கல, நாங்கள் 2 பேரும். ஓகே. எங்களுக்கு அதுதான் என்னன்னா, ரிலீஸ் அன்னைக்கு வந்து காலை ஷோ, மதியான ஷோ, ஈவினிங் ஷோ இல்லைன்ட்டாங்கல்ல. நாங்கள் முதல் நாள் எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து, நீங்கள் முதல் நாள் படத்துக்கு போகிறோம், கோயிலுக்கெல்லாம் போய் படம் ரிலீஸ் அவளுக்கு புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் ஏறி காரில் உட்காந்துட்டு தேட்டருக்கு போகிறோம். ஷோ இல்லை சார் அப்படின்ட்டாங்க. ஒரு மாதிரி எங்களுக்கு இதாகிடுச்சு, ஏன் ஷோ இல்லை அப்படின்னு ஃபோன் பண்ணுறோம். அங்கே ஃபோன் பண்ணால் ஷோ இருக்கா கொட்டாச்சி அங்கே அப்படின்னாங்க. இங்கே இல்லையா சார்? அப்படியா, மேட்னி ஷோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க ஆஃபீஸில் இருந்து. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னாச்சு, அது என்னாச்சு, ஷோ ஃபுல் ஆயிடுச்சா இல்ல ரிலீஸே ஆகல? ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆகல, எது தெரியல எங்களுக்கு. என்னன்னு தெரியல. காலை ஷோ இல்லை, மதியான ஷோ இல்லை, ஈவினிங் ஷோ இல்லை. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நாங்கள் ஈவினிங் வந்து இருட்டுன்னு ஒரு படத்துக்கு, சுந்தர்சி சார் படத்துக்கு ஊட்டிக்கு போகணும். எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் கிளம்ப போகிறோம். 7:30 கிளம்பிடுவோம். கிளம்பியாச்சு. இவங்க நைட் ஷோ வந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஊட்டியில் மேலே போயிட்டுருக்கோம், 2 பேர் படுத்துட்ருக்கோம். அந்நாத்துக்கு அடிக்கிறாங்க எல்லாரும் ஃபோனு. டேய் கோட்டாச்சி எங்கடா இருக்க, என்ன ஃபோனே கிடைக்கல. ஆனால் இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டுருக்குறோம். அப்படியே பொண்ணு இருக்காளாடா, உன் பொண்ணு தான்டா நடித்தது? ஆமாண்ணே. ஐயோப்பா டேய் இருந்தால் குர்ரா அவகிட்ட பேசணும். என்னடா அப்படி நடிச்சிருக்கிறா, சூப்பர்ரா, வேற நடபடுறான்னு சொல்லி போட்டாங்க. எல்லாம் அண்ணாதிக்கு வேறு தூக்கில் எந்திரிச்சு உட்காந்துட்டு என் வாக்கில் எல்லாம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆசை, அவள் எப்படி நடிச்சிருக்கான்னு பார்க்கணும் ஆசை. 12 நாள் கழித்து தான் நாங்கள் படமே பார்த்தோம்.
ஊட்டியில் அங்கே பார்க்க முடியல. வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் நாங்கள் 2 பேரும் உட்காந்து படம் பார்க்குறோம். ஆக்சுவலி நீங்கள் அவங்க நடிச்சது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்வியஸாக செம்ம ப்ரௌடாக இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஓகே இவன் நடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தோணி நீங்கள் பண்ணீங்களா, இல்லை அவங்களா கேட்டாங்களா நான் இந்த மாதிரி நடிக்கிறேன் எனக்கு இதான் இல்லை நான் வந்து என்னென்னா வீட்டில் வந்து இப்போ என் பொண்ணு ஏதோ ஒன்று பண்ணுறது எல்லாமே குட்டி குட்டி வீடியோவெல்லாம் எடுப்பேன். நான் பெண்ணின் மனையை தொட்டு நடிக்கிறப்போ அதில் மேனேஜர் வந்து கணேஷ் சார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த படத்தோட மேனேஜர் தான் இமைக்கா நொடிகள். அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என் பொண்ணோட வீடியோவெல்லாம் எடுத்தெல்லாம் போடுறப்போ அங்கேயும் கரெக்டாக ஒரு குழந்தைய தேடிட்டு இருக்கிறப்போ என்னோடய ஃபேஸ்புக் ஐடியில் இருக்கார். எனக்கு வந்து மெசேஞ்சரில் அவர் வந்து கான்டாக்ட் நம்பர் போட்டு ப்ளீஸ் கால் மீ கொட்டாச்சின்னு போட்டிருக்காரு. நான் கவனிக்கல அதை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 2-3 நாள் கழிச்சு பார்க்குறப்போ நம்பர் அடித்து கேட்டோன்னே ஆமாம் கொட்டாச்சி நான் தான் பேசுகிறேன். அந்த பொண்ணு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னால். யார்? என் பொண்ணு தான் சார். நீ அவளை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வாப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸ் கூப்பிட்டு நேராக போனால் அங்கே போன உடனே எல்லாரும் கூட ஜாலியாக பேச பழக அவளுடைய பிகேவிங் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் தான் டைலாக்கெல்லாம் கொடுத்து நடிக்க வச்சு பார்க்குறாங்க. மறுநாளும் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஸ்டார்டிங்லேயே ஆமாம் போன உடனே ரத்தத்திலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக போயிருக்கிறன்ற ஃபீலே இல்லை. இது ஒரு ஆஃபீஸு. இந்த ஆஃபீஸில் நடிக்க நம்ம வந்திருக்கிறோம், நடித்து காட்ட போகிறோம், அதெல்லாம் எதுவுமே அவங்ககிட்ட தெரியல. டெய்லியும் அப்பா இப்படி கூப்பிட்டு வருவார் இல்லைங்கிற மாதிரி அவங்க பண்ணினான். நம்ம வீடு மாதிரி எல்லாரோட நல்லா ஜாலியாக பேசிட்டு என்ன ப்ரோ சூப்பரா அப்படின்னா டைரக்டர் ப்ரோவா அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லோரும் ஜாலியாகிட்டாங்க. சூப்பராக எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் தான் ஒரு 2 நாள் கழித்து அந்த மேனேஜர் அவர் கணேஷ் சார் ஃபோன் பண்ணார். கொட்டாச்சி அப்படின்னார். சொல்லுங்கள் சார். என்ன யாருக்கும் சொல்லக்கூடாது, நம்ம பாப்பா தான் இந்த படத்தில் பண்ணுறா, செலக்ட் ஆகிருக்கா, நயன்தாராவுக்கு டாக்டராக பண்ணுறா அப்படின்னாங்க. சார் அப்படிங்களா சார்? எனக்கு நான் அவர்கிட்ட எப்படி நான் என்னோடய ஃபீலை காட்டுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் அஞ்சலி கிட்ட சொல்லிவிட்டு பயங்கர ஹாப்பி சந்தோஷம். அப்புறம் திரும்ப வர சொன்னாங்க, ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்தாங்க. அந்த இடத்துலையே அந்த ஃபோர்க்கு ஸ்பூனெல்லாம் எடுத்து நடித்து காட்டுறா. ஏய் சொட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. சீரியஸ்லி டப்பிங் எல்லாம் முடிஞ்ச உடனேயே டைரக்டர் யார் வந்த உடனேயுமே டப்பிங் ஸ்டுடியோவில் பாப்பா பண்ணினதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சார் நம்ம பொண்ணு நடிக்கிற சீன்ஸை வந்து பேசலாம் வந்து ப்ரௌடான ஒரு ஏன்னா அது அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல. அதை பார்க்கும்போது ஒரு குட்டி பொண்ணு எவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு அப்படின்னு தோணும். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஆனந்த கண்ணீர் வர்றது தப்பே இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு அந்த சீன் அந்த ஷூட்டிங் நாங்கள் போகிறப்போ எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு வண்டியில் கூப்பிட்டு போகிறப்போ டக்குன்னு பிரேக் போட்டாங்க. இவன் நேராக போய் டம்முன்னு அடிபட்டுருச்சு இவளுக்கு. இந்த இடத்துல இது வரைக்கும் அஞ்சலிக்கு தெரியாது. இப்படி அடிபட்டுருச்சு. இந்த இடத்துல வந்து வலிக்குது அவளுக்கு. ஒரு மாதிரி பப்புள் மாதிரி இருக்குது. கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. போகிறப்பவே சாக்லேட்டெல்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறேன். ஐயோ நடிப்பாளா எப்படின்னு தெரியலையே, ஃபஸ்ட்டு நாளே இப்படி இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கே போனால் அங்கே சாக்லேட்டெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல பண்ண ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணினது. அது எதுவுமே இல்லை. உட்காந்து டிவி பார்த்துட்டு விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தால் அவளை கூப்பிட்டு போய் நடிக்க சொல்கிறப்ப சிங்கிள் டேக்கில் அதை பண்ணி முடிச்சு போட்டு திரும்ப வந்து உட்காந்துட்டான். எல்லாரும் அங்கே சிரிச்சுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரை கூப்பிட்டு போய் நயன்தாரா மேடம் உனக்கு என்னடி வேணும் அப்படின்னா டேபு வேணும் அப்படின்னா. என்னது டேபா? வேற ஏதாச்சும் கேள்வி லிப்ஸ்டிக் வாங்கித்தாங்க அப்படின்னா வர நாள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது வச்சுருக்காங்க, இன்னும் வச்சுருக்கேன். ரொம்ப மெமரிஸாக காலையில் எப்பவுமே ஷூட்டிங் போனோடனேயே எல்லாரையும் மனசு சின்ன சின்ன பூ அங்கே என்ன பூ இருக்கோ அந்த பூவை எல்லாம் கொஞ்சம் பொறிச்சிட்டு போய் டைரக்டருக்கு ஒரு பூ கொடுத்துருவா, நடிக்கிறவங்களுக்கு ஒரு பூ கொடுத்து குட் மார்னிங் அப்படின்னு சின்ன குட்டி பூவெல்லாம் கொடுத்துருவேன். அது ஒரு நல்ல எனக்கே புதுசாக இருக்கும். நான் வணக்கம் போட்டாங்க கூட பார்க்காம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த தடத்தில் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கண்ணீர் தான் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து சிரிக்கிறது. நான் எவ்ரிடே மூஞ்சி பார்க்குறப்பெல்லாம் சிரிச்சு நான் எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன். இதுக்காக வந்து ஒரு மெமரி எல்லாம் கிடையாது. இவர் எதாவது பண்ணாவே சும்மாவே சிரிச்சுட்டே இருப்போம். நான் கரெக்டாக பேசுவேன். கரெக்டாக பேசுகிறதையே இவங்க 2 பேரும்
அப்படின்னா நமக்கு எப்படிங்க இல்ல இருக்கும்? இல்ல இவர் வந்து கொஞ்சம் அந்நியன் மாதிரி. ஓகே. ஒரு சம்டைம்ஸ் கோவமா இருப்பாரு, சாப்பிட்டதுக்கு அப்புறமா சிரிப்பாரு, அதுக்கப்புறம் படம் வாங்கும்போது ஜாலியா இருப்பாரு. இந்த மாதிரி இருப்பாரா, அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு நானும் சிரிச்சுட்டே இருப்போம். உங்க அப்பா வந்து இப்ப இந்த மாதிரி பண்ண போறாரு, உங்க அப்பா அந்த மாதிரி பண்ண போறாருன்னு. மோஸ்டா இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரா, நாங்க சிரிச்சுட்டே தான் இருப்போம். ஆனா சமாளிக்கிறது, அதாவது இதுதான் நீங்க பேசுனீங்க, இதுதான் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா இல்லவே இல்லைன்னு சமாளிக்கிறது இவங்கள விட வேற யாருமே. சிரிக்கிறது என்னன்னு கேட்டாங்க. என்ன? எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது. இல்ல, சிரிக்க அப்ப எவ்வளவு கோபம் வரும். அது இவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் கோபம். நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டாரு, கேக்குறதே இல்ல. அதனால எனக்கு கோவம் வரும். அப்புறம் இவரை கோவப்படுத்துறதுக்கு புரியுதா, நான் என்ன சொன்னேன்னு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டா இவருக்கு கோவம் வரும். அப்புறம் 2 பேரும் கோவப்பட்டு கத்திக்க வேண்டியதுதான். உங்களுக்கு அந்த புரியுதாதான் கோவமே. இல்ல அவருக்கு அந்த புரியுதாங்கிற வேர்டு வந்து சொன்னா பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா வேணும்னே நான் சொன்னது உனக்கு புரியுதா இல்லையா, புரியுதாப்பா ஃபர்ஸ்ட் உனக்கு நான் சொல்றது அப்படின்னா புரியுது புரியுதுன்ட்டு அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி கோவம். அவருக்கு நம்ம சொன்னது புரியல அப்படின்ட்டு போனா எப்படி இருக்கும்? நான் பாசிங்ல சொல்லிட்டேன், அவருக்கு புரியலடி, புரியாத மாதிரி என்ன சொன்னாலும் புரியாது வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு வேர்டு, என்னென்ன வேர்டு அந்த மாதிரி நமக்கு பிடிக்காதெல்லாம் சொல்லி ட்ரிகர் பண்ணி அதெல்லாம் நம்ம ரொம்ப கைவந்த டென்ஷன் கலை. பார்க்கணும், அதுதான் நமக்கு. அவங்க டென்ஷன் பண்ணும்போது திரும்ப நம்ம நாங்க டென்ஷன் ஆக்குறோம்னா என்ன ஆகும் தெரியும்ல. நெக்ஸ்ட் எமோஜி. லாஸ்ட் ஒன் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நான் இது இந்த ஸ்மைலி கிஸ் ஸ்மைலி நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நான் போன்ல கூட இந்த பொம்மை நான் அவங்களுக்கு போட்டதில்லை. பாவி. இல்ல நீங்கலாம் போட மாட்டோம், ஒன்லி நேர்ல தான். ஆக்சுவலா எனக்கு வந்து ஊர்ல இருந்து வந்து எதுவுமே தெரியாது. சென்னைனா அப்படின்ட்டு வந்தேன் நான் என்னை வந்து இந்த இடத்துல உட்காந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம்னா அதுக்கு இவர் தான் காரணம். எனக்கு அதுக்கு இன்னொரு தெரியுங்களா ஸ்பெஷல், நம்மளுடைய ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவே இவளுக்கு. சமல்ல ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சலிக்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் விஜய் இன்டர்வியூ. டிவி அந்த ஷோல. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். யூடியூப்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய சீரியலா நடிச்சிட்டு நம்ம அடுத்து பர்சனலா மீட் பண்ணுவோம். பர்சனலா மீட் பண்ணி பாப்பா வந்ததுக்கு அப்புறமா நிறைய சேனல்ஸ்ல இருந்து வந்து ஃபேமிலி இன்டர்வியூக்கு வேணுங்க, ஃபேமிலி இன்டர்வியூ. நான் நாங்க வரவே 2 பேர் தான் உட்காருவோம். பாப்பாவும் அவர் மட்டும் போவாங்க, நான் எல்லாம் வரல, நான் எதுக்குப்பா அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். இதுதான் அதுக்காக first ஒரு kiss. interview. ஆமா. சூப்பர். நீங்க எதுக்கு கொடுப்பீங்க? எனக்கு மட்டும் நீ நெகட்டிவா சொல்ற, உனக்கு மட்டும் நான் பாசிட்டிவா சொல்லணுமா? அப்ப நான் சொல்றேன் பாசிட்டிவா, நான் சொல்றேன் சி நெகட்டிவா நானும் சொல்லட்டுமா? அந்த வில்லன் லுக்க பார்த்தேன். நான் பார்த்து நீங்க எதுக்கு கொடுப்பீங்கன்னு இவரை மட்டும் நம்ம வந்து மெச்சி பேசணும். ஆனா இவரு நமக்கு ஒரு துரும்பு கூட கொடுக்க மாட்டாரு. இல்ல யோசிக்கிறாங்க. அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு நம்ம பண்ண உடனே எவ்வளவு யோசிக்க வேண்டியது இல்ல இருக்கு. நீங்க யோசிங்க, நாங்க இப்படி ரெஸ்ட் எடுக்கிறோம் பொறுமையா. இல்ல, நீங்க நாளைக்கு கூட இவங்களுக்காக நம்ம எவ்வளவு யோசிக்க வேண்டியது இருக்குதுல்ல. இப்படி இல்ல இல்ல பேசுறாங்க. இல்லைங்க, இன்னொன்னு என்ன அப்படின்னா எவ்வளவு பேசி எவ்வளவு இதெல்லாமே இருந்தாலும் கூட அந்த நம்ம ஒரு ஃபேமிலியை எப்படி அழகாக சூப்பராக மற்றவங்க முன்னால் அழகாக கொண்டு போகணுங்கிறதுக்கு அஞ்சலி சூப்பர். ஏன்னா ஒரு கணக்காக ஒரு பைசா செலவு பண்ணுறதா இருக்கட்டும், அதை எப்படி எல்லாம் நம்ம வந்து வழி நடத்தணுங்கிறது எல்லாமே அஞ்சலி வெட்டியா சூப்பர். சும்மா அனாவசிய செலவுகள் எல்லாமே இல்லாமல் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படியெல்லாம் எல்லாமே அது பொறுப்பாக கரெக்டாக வழி நடத்துறது அஞ்சலி. அதுக்கு ஒரு பிளைங். சூப்பரா அப்ரிஷியேட். எப்படியோ நம்ம ஷோக்கு வந்ததுல ஒரு அப்ரிசியேஷன் வாங்கிட்டோம். அவ்வளவுதான் எங்களுக்கு. இப்போ வந்து ஒரு புக் வந்து நீங்க எழுதுறீங்க, அண்ணாவை பத்தி எழுதுறீங்கன்னா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? மறுபடியும் முறைக்கிறாரு. இவர் சம்பந்தப்பட்ட மாதிரியே வைக்கணும். இல்ல உங்க லவ் பத்தி கூட இருக்கலாம், ஃபேமிலி பத்தி ஏய் இருக்கலாம். படத்துக்கா அவங்க கூட இப்படி யோசிக்க மாட்டாங்க. இல்ல படம் படத்துக்கு டப்பு டப்புன்னு வைப்பாங்க. ஒரு கதையின் கவிஞன். ஐயோ இவ்ளோ கவித்துவமா ஆமா, யோசிச்சிருக்காங்க. ஒரு கதையின் கவிஞன். இவரோட கதையை இவரே எழுதிக்கணும். அந்த மாதிரி ஒரு கதையின் கவிஞன். ஆக முதல்ல இப்ப நீங்க புக் எழுத மாட்டேன்றீங்க. எழுதுறதும் பிடிக்காது, புக் படிக்கிறதும் பிடிக்காது. நீங்க என்ன புக்கு பேர் வைக்கலாம்? நான் வில்லின்னு வைப்பேன். அப்பா சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இவருக்கு மட்டும் நான் கதையின் கவிஞன் எவ்வளவு அழகா சொன்னேன். கதையின் வில்லி. எதுலயும் ஏங்க எல்லாத்துலயுமே ஜெயிச்சு வின்னர் ஆகுறது பேரு வின்னர் அப்படின்றத விட வில்லி அப்படின்றது சூப்பர் தாங்க. ஆமா. அப்ப நான் இல்லையா? வில்லின்றது ஏன் நெகட்டிவா ஒரு கேரக்டர் பத்தி மட்டும் நீங்க அந்த யோசிக்கிறீங்க? மாதிரி தான் வடிவமைச்சு வச்சிருக்கீங்க. வில்லின்னு சொல்லிடுவாங்க. இல்ல. நம்மளும் சரின்னு இப்ப ஒத்துக்கணும். இப்ப உங்களை சமாதானப்படுத்துறேன் பாருங்க. நீங்க கோட் படம் பாத்துறீங்களா? பார்த்தோம். உங்களுக்கு அந்த அதுல வந்து எந்த விஜய் சாரோட கேரக்டர் பிடிக்கும்? சஞ்சய் ஆப்வியஸ்லி.
ஸோ அதுதான் அவர் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். த லாஸ்ட் கொஷன் என்ன அப்படின்னா, இது நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு ஒரு மன நிறைவோடு முடிக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 90 வயசு 100 வயசு அந்த மாதிரி ஆகும்போது என் லைஃப் இப்படி தான் இருக்கணும், என்னை சுற்றி இந்த விஷயம்லாம் தான் இருக்கணும், இப்படி தான் என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்குன்னா அது என்னது? ஒரு நல்ல ஒரு காட்டு பகுதியில் எனக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு எங்கள் சொந்த ஊரில் பொள்ளாச்சியில் நிறைய தோட்டம் துறவோட நடுவில் ஒரு சின்ன வீடு, வாய்க்கா வரப்போட ஒரு குட்டியாக ஒரு வயசானவங்க 4-5 பேர் கூட கதை அடிச்சுட்டு பல்லாங்குழி விளையாடிட்டு தாயம் உருட்டிட்டு அந்த மாதிரி என் லைஃப் முடிக்கணும். பல்லாங்குழி விளையாண்டு என்னோட இது சொன்னேன் நான். கரெக்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். ஆமா உங்களுக்கு சேம் அப்படியே கூட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருந்தாங்க. என்ன கேள்வி இது? இவருக்கும் அதே ஒப்பீனியனா? வயசான காலத்துல இருக்கிறப்ப தனியாவா காட்டுக்குள்ள பல கலைகளோட 130 வயசா? நீங்க இவ்வளவு நேரம் வில்லி என்னென்னமோ சொன்னீங்க, கலாச்சிட்டாங்க. இவன் கலாய்க்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எவ்வளோ டெய்லி கேட்கறது தான். எனக்கு அதே மாதிரி தான். நாம பண்ணிட்டீங்களே. இல்லை அதேதான். பொள்ளாச்சியில் ஆமாம் நல்லா பயங்கரமாக ஒரு மாந்தோப்பு தென்னந்தோப்பெல்லாம் வச்சு அதில் ஒரு சென்ட்ரல் அழகாக பக்கத்தால் வந்து தண்ணி எல்லாம் ஓடுற மாதிரி அந்த இடத்துல ஒரு நிம்மதியான ஒரு செல்ஃபோனை தூக்கி போட்டு வாழணும். ஆமா செல்போன் இல்ல அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் செல்போன் எந்த செல்போன் நல்ல இவ்ளோண்டா உடம்புல வச்சு தேய்ச்சு. ஆமா நம்ம யாரு இங்க போன் அடிக்கிறப்ப நமக்கு தெரியும் யாரு ஐயோ குணசேரனா அப்பா வேண்டாம் எப்படின்னா போது அவ்வளோ கட் ஆயிடாது. மெசேஜ் பண்றதுக்கு தனியாவே பேசிட்டு தனியாவே எல்லாம் உள்ள போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. சீரியஸா இப்படி வந்துரும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப சூப்பரா இவ்வளவு நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேற மீட் பண்றோம்ல, அதனால நிறைய நீங்க ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து என்னமா நம்ம எவ்வளவோ இன்ட்ரோ எவ்வளவோ இதெல்லாம் நம்ம கலந்துருக்குறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாகவும் ரொம்ப பிடிச்ச மாதிரி கேள்விகளாகவும் ஒரு எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டான ஒரு மோட்டிவேஷனான விஷயங்களையும் எங்களையெல்லாம் ஞாபகப்படுத்தியெல்லாம் பேசுகிற அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இன்டர்வியூ எனக்கு. உங்களைய நான் வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து அப்படி பிடிக்கும். ஏன்னா நிறையா ப்ரோக்ராம்ஸு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கிட்ட வந்தோன்னே சொன்னல அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீங்களுடைய அசைவுகள் அத்தனையுமே இப்போ போன கேட்டாலும் சொல்லுவாள். அவ்வளோ உங்கள் மேலே அவள் பெரிய ஃபேன். இப்போ நான் இங்கே தான் வந்திருக்கேன்னு சொன்னால் ஒடியாந்துருப்பாங்க. எனக்கு இந்த ப்ரோக்ராம் மிக சிறப்பான ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குறது ரொம்ப ஸ்பெஷல். தேங்க்யூ. எனக்கும் ரொம்ப கேட்டுட்டே இருந்தேன், ஏதாவது கொஸ்டின் கேளுங்க அவங்க கிட்ட, நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாவா, ஜாலியாக பேசுவோம் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அதுதான் நம்ம ஷோலயே சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக் மாதிரி தான். தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் என்னென்னமெல்லாம் நம்மள நினைச்சிருக்கிறாங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு நைட் ஒரு பாயாசத்தை போட்டுருக்கேன். சூப்பர். தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேம்பர் ஃப்ரம் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் உங்களுக்காக. ஈஸ்பா வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ. Title sponsor Let's Go Holidays Travel Beyond Boundaries, supported by Greens Fitness Studio, associate sponsor VK Allure Derma Clinic, East Path Island Massage, Skin Med and The Label Eye.